ஹலோ குட்டி பசங்களா, நீ சொப்பு ஜாமா சமையலில் காஃபி புட்டிங் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: காஃபி பவுடர், தண்ணி, பால், சோள மாவு, சர்க்கரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து பால் நல்லா கொதிச்சு வந்துட்டானே சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டானே காஃபி பவுடர், தண்ணி சேர்த்து கலந்து பாலில் சேர்த்துக்கலாம். பாலில் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு அப்புறம் சோள மாவும் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. சோள மாவு கலந்தாச்சு. இப்போ பாலில் சேர்த்துக்கலாம். சோள மாவு கலந்துட்டானே பால் நல்லா கெட்டியாக வந்துடும் பாருங்கள். நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. காஃபி புட்டிங் நல்லா கெட்டியாகுது பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். காஃபி புட்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காஃபி புட்டிங் சூப்பராக இருக்குது. நீங்களும் சொப்பு ஜாமா வச்சுருந்தா செஞ்சு பாருங்கள். பாய்.